வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். நாங்கள் இரவு உணவாக இன்றைக்கு என்னத்தை சமைக்க போறோம்னு சொன்னா, இன்றைக்கு பார்ப்பீங்கன்னு சொன்னா சல்மோனை தான் சமைக்க போறோம். அதோட சேர்த்து கொஞ்சம் ஜீரியும் கிடந்தது, அப்ப ஜீரியும் கிளீன் பண்ணோம். கச்சோப்பியும் 4 இருந்தது, அப்ப இருக்கிறத வச்சு இப்போ பழதாப்பம் தானே. அப்போ அதை விட சுக்கினாவும் இருக்குது. சுக்கினாவும் நாங்கள் கிரியாத்தா போடுறதுக்கு சித்திரை உலகம் வந்து வெட்டினா மிளகு தூள் உப்பெல்லாம் போட்டு சாப்பிடலாம் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இதுதான் இதுக்கு இப்போ முதலில் நாங்கள் உப்பை போட்டுட்டு 2 பக்கம் உப்பு போட்டு மசாலெல்லாம் அடித்து வச்சிருக்கு தானே. அப்போ மசாலா போட்டு வச்சா கொஞ்சம் ஊறிடும். தேவையான உப்பை போட்டு இப்போ நான் மசாலா எல்லாம் ரெடியாக தான் அடித்து வச்சிருக்கிறது. இந்த உடனே அடிக்க நேரம் காணாத அதெல்லாம் அடித்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ள சகலதும் போட்டிருக்கு. உள்ளி, இஞ்சி, மிளகு தூள், மற்றது பப்பாசிக்காய் சகலதும் போட்டு வச்சுக்க. அப்போ இதை போட்டு வடிவ பிரட்டுவோம். இது வந்து கறி வைக்கிறது இல்லை தானே. அப்போ நாங்கள் வாட்டுறதுக்கு தான் எடுக்கிறது. சல்மோனை வாட்டினா நல்லா இருக்கு. இது வடிவ பிரட்டி போட்டு வடிவ இது கொலிவன் எல்லாம் விட்டு தான் அடித்தது. இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இதுக்கு ஒலிவண்ணை ஒன்று முறையில் இதுலேயே எல்லாம் அந்த கொழுப்பெல்லாம் முற்றி வரும். அப்படியே வாட்ட வேண்டியது தான். இது கொஞ்ச நேரம் ஊறட்டுக்கும். அதுக்கிடையில் நாங்கள் அந்த மரக்கறியை வெட்டுவோம். இப்போ கறியை கழுவி போட்டு இது வந்து நான் அடி வேரெல்லாம் வெட்டிட்டேன். இது வெட்டணும், இது கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இதை வட்டி போட்டு இப்போ நாங்கள் இதில் அடுக்குவோம். எல்லாத்துக்கும் உப்பும் தேசி கேமரா ஒன்றும் இல்லை. அப்போ இதில் அடக்கி விட்டு வடிவா அடைக்கிறது தான். உப்பு தூள் எல்லாம் பிறலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ண சொன்னால் சரி. எடுத்து போட்டு உப்பு மிளகாம் போட்டால் தட்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு
உப்பு மிளகு சேர்ப்போம். உப்பு போட்டாச்சு. மிளகு தூளும் போடுவோம். நிறைய மிளகு தூளும் போட்டால் மிளகும் குளிமை கொஞ்சம் தேசிக்க விட்டால் நல்லா இருக்கும். வெளிவெண்ணையும் விட்டாச்சு. தேசிக்காய் அடுப்போம். வெட்டின தேசிக்காய் அடக்கല്ലേ. தேசிக்காய் கொஞ்சம் விட்டோம்னா புளிப்புக்கு நல்லா இருக்கும். தேசிக்காய் விட்டோம்னா கொஞ்சம் தேசிக்காயை விட்டா நல்லா இருக்கும். இதுக்கு பண்ண மிச்சம் தேசிக்காயை விடுவோம். விட்டாச்சு. இப்போ இந்த சலாட்டு தடி இப்போ சிறிது நேரம் கழிச்சு இப்போ இது பார்ப்போம். அப்போ நீங்கன்னா இதெல்லாம் கச்சோப்பியெல்லாம் வெட்டி தேசிக்காயும் உப்பும் போட்டு நாங்கள் இப்போ ஊற வச்சிருக்கு. இதுக்கு இது பிரியாத்த போடப்புறம் இதுக்கும் நாங்கள் இப்போ ஒலிவண்ணை விட்டுட்டு லைட்டாக ஒலிவண்ணை விட்டுவோம். விட்டுட்டு வடிவா குலுக்கிட்டு உப்பு வடையா சேர்ப்போம். இப்போவே நான் உப்பு சேர்க்குறேன். ஏன்டா இப்போ சாப்பிட்றதுக்கு தானே. வடிவா உப்பு சேர்த்துட்டு மிளகு தூளும் சேர்க்குறோம். அதை மிளகு தூள் போட்டு குலுக்கும். நல்லா மிளகு தூள் இதெல்லாம் தன்மை உள்ள சாப்பாடு நல்லது உடம்புக்கு. ஆனால் நாங்கள் கூடுதலாக வேண்டது எங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க எல்லாரும். இப்போ இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நாங்கள் அங்கே சமைக்கல பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த மீனுக்கு பாந்தூள் ஓட்டுத்தான் வாட்டுறதுக்கு விருப்பம் எல்லாருக்கும். அப்போ கொஞ்சம் பாந்தூள் சேர்ப்போம். இதுக்கு பாந்தூளை போட்டு நாங்கள் இந்த பாந்தூள் அரிக்கல, அதால் இப்படி கட்டி முடியாதுக்கு. அதெல்லாம் பிரச்சனை. சும்மா லைட்டாக போட்டுட்டு பானை காய வச்சு நாங்கள் இது கடையில் வேண்டில்ல மிஞ்சிற பானை இருந்தால் நாங்கள்லாம் செய்தது. இது அரிக்கணும், நாங்கள் அரிக்கல. நல்லா அமுக்கணும். என்னன்னு சொன்னால் எல்லாம் அப்போ தான் ஒட்டும். இப்போ இதுக்கு நல்ல வடிவா எல்லாம் பான்தூள் போட்டாச்சு. இப்போ நாங்கள் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். அங்கே சமைக்கல பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எல்லா அடுப்பும் மூட்டியாச்சு, நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதுக்கு ஜீரி போட போகிறோம். கொஞ்சம் ஜீரி இருக்கு. கொஞ்சம் ஜீரி என்றபடியாக நான் இப்போ முதல்ல போடுறேன். உள்ளி எல்லாத்தையும் போட்டு அப்படியே அவிய விட போகிறேன். இந்த உள்ளி தோலோட தான் நான் போடுறேன். வாசமாக இருக்கும்.
இது கொஞ்சம் ஒரு அடுப்பு மட்டனுடைய ஓடுது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போட்டுட்டா நிற்கும். இதை போட்டுட்டு கொஞ்சம் காரத்துக்கு 2 செத்தால் போட்டிருக்கு. இது அந்த இதில் மூடு உப்புல இது வாடறதுக்கும் இது வாட. அடுத்ததாக நாங்கள் கிரியாத்தாவை போடுவோம். கிரியாத்தாவை அப்படி வடிவாக அடுக்கி விட்டா தானாக போதும். எங்கால இதையும் பார்க்கணும். இது ரெடி ஆயிட்டுது. இப்போ ஜீரி எல்லாம் கழுவி வச்சுட்டு தானே ஜீரி எதுக்க கொட்டினா அது அதிகமாக அதிகத்துக்கும். இப்போ இதை கிரியாத்தாவை ஃபுல்லாக அடுக்குவோம் மடிவா. அடுக்கியாச்சு. அடுத்ததாக நாங்கள் கச்சோப்பி எடுப்போம். கச்சோப்பி நாங்கள் வெப்போரையில் தான் வைக்க போகிறோம். இந்த தண்ணி அவிச்சு ஊற்றினா அது வந்து அந்த சத்தெல்லாம் போடும்ன்றதுக்காக நாங்கள் சலாட்டுக்கு தான் எடுக்க போகிறோம் அவிச்சு. இது கச்சோப்பி பச்சையாயும் தேசிக்காய்ப்பெல்லாம் போட்டு பச்சையாகவும் சாப்பிடலாம். இப்போ இஞ்சாலாம் தண்ணி சூடாயிட்டு நாங்கள் புட்டு பானையில் கச்சோப்பி வச்சாச்சு. ஓகே, அவர் ரெடி ஆகுது. இதால ஜீரி ரெடியாக இருக்குதா மூடினா சரி. பாத்திரம் எடுத்து அமுலியா சமையல் நடந்துருக்கு. இதுக்கு மூடி எடுப்போம். மூடியாச்சு. எல்லாம் படபடாண்ட எல்லாம் வலுவல் முடியுது. கடைசியா சல்மோனையும் பானை மட்டும்னா உங்களோட சாப்பாடு ரெடி ஆகும். எல்லா அடுப்பும் மூடிட்டு பெரிய சட்டி வச்சா அடுப்பு பத்தாது, மட்டா வரும். அப்ப ஒன்றும் செய்யலாது. சிரிக்க கூடாது. இன்றைக்கு மீன் என்றோம்னா சிரிக்கணும். அதுக்கு நல்ல விருப்பம். மீன் என்றா நல்ல விருப்பம். இப்ப சிறிது நேரம் கழிச்சு பாப்பம் பிரட்டேக்கல. இப்ப பாப்பீங்கன்னா கிரியாத்தா சுக்கீனா ரெடி ஆக்கணும். பிரட்டியாச்சு. இஞ்சால ஜீரி பார்த்தா ஜீரியம் ரெடி ஆகிக்கொண்டிருக்கு. நிப்பாட்ட வரும். இஞ்சால பார்க்க போனா இஞ்சால கச்சோப்பியும் ரெடி ஆகிக்கொண்டிருக்கு. நிப்பாட்டலாம் போல இருக்குது. இப்போ நிப்பாட்டைகளை பாப்பம் நேரம் கழிச்சு. இப்போ நாங்கள் கிரியாத்தா இது ரெடி ஆயிட்டு கிரியாத்தா முழுக்கதும். இப்போ முழுக்க கிரியாத்தாவும் எடுப்போம். இஞ்சால ஜீரியும் ரெடி ஆயிட்டு நிப்பாட்டுவோம். கச்சோப்பியை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டியாச்சு.
எடுத்து வடிவா அடைக்கணும். இதுக்கெல்லாம் உப்பெல்லாம் போட்டாச்சு தானே. சச்சமா இருக்கும் எல்லாம் கலந்து சல்மோனை சாப்பிட்டா ரசம் தோட்டுப்போம். அது எங்கட கைப்பட்டு நாங்க சமைச்சோம்னு சொன்னா அதுதான் எங்களுக்கு விருப்பமான சாப்பாடு. இப்ப கிரியாத்தா மெட்டதை போடும் ஜாலா போடணும். அடுத்த கிரியாத்தா போடணும் வேண்டாம், கொஞ்சம் கிடக்குது. வாலா போடு, அடிச்சு விடு. ஜாலா இது ரெடியாகட்டும். அதை எடுக்கும் முதல் உண்மையில எப்படி சாப்பிட்டா இங்கே போட்டா மாட்டிங்க. இப்போ இந்த கறியாதா கொஞ்சம் என்ன கிடக்குது, நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் விட மாற்றம் செய்வோம். இப்போ எல்லாத்தையும் மாற்றி போட்டு பார்ப்போம். சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நாங்கள் காத்தா பொருளை வச்சு தான் நான் போடுறேன்னு சொன்னால் கீழே சில அவ்வளோ ஒட்டினாலும் வந்து சொல்லி இப்போ சல்மோனைய பக்குவமாக அடுக்குவோம். மேலே சல்மோனேன்றதுன்னா எங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம். ஓவலா இப்படியே நாங்கள் அடைக்கணும்னு சொன்னால் அடுப்பு நல்லா சூடாயிட்டு இப்போ போடுவோம். ஓகே, அடுப்பு போட்டாச்சு. இப்படியே சூடாகட்டும். இதை கொட்டுவோம். ரோஸ்மரினா போட மறந்தாச்சு. அல்லாட்டு ரோஸ்மரினும் வந்து நாங்கள் போடுறோம், கொஞ்சம் வாசமாக இருக்கும் சொல்லி ரோஸ்மரினை போட்டிருக்கு. இறைச்சியல் மீனுங்களுக்கு ரோஸ்மரி எல்லாம் போடுறது அப்பால் போட்டிருக்கு. இப்போ ஒட்டாது. தச்சலாக ஓட்டுற சட்டி என்னதுன்னா காத்தா பொருளை வச்சுட்டு பாட்டினோன்னு சொன்னால் இதில் ஒட்டாமலுக்கு அந்த மாதிரி வரும். சல்மோனை அடுத்த முறை முள் வாங்கி வெட்டுறதுக்கு தான் நான் பிளான் போட்டிருக்கேன். இந்த முறை இப்படி வெட்டிட்டேன், இப்படி வெட்டுறோம். நாங்கள் கூடுதலாக இப்படின்னு தான் வெட்டுறது. முள் வாங்கி வெட்டினா இன்னும் நல்லா இருக்கும். முள்ளாய தேவையில்லை தானே. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வந்து முள் வாங்கி தான் வெட்டுறது. நாங்கள் இந்த முறை இப்படி வெட்டிட்டேன். அடுத்த முறை வேண்டைக்குள்ள சல்மோனை நாங்கள் முள்ளில் தான் ஓட்டுவோம். என்ன மீனண்டா சல்மோன் ஏண்டா சின்ன கல்லில் இருக்கும், அந்த மாதிரி விருப்பம். என்ன பனி நீங்க செய்யறதோ என்ன செய்யறது? என்ன பண்ணீங்க? வட்டப்பான் எடுக்கிறதோ மெட்ட இந்த பண்ண வேணும். பண்ணவா பான் கணக்க சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் பானும் சில ஆட்டு வகை தான் கூட சாப்பிட்றோம். சரி, அப்போ இப்போ மீன் பாடுது. இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ எங்கட சாப்பாடு ரெடி ஆகி கொண்டிருக்கு. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் உப்பு போட்டால் தேசிக்காய் விட இல்லை, இதுக்கும் தேசிக்காய் லைட்டாக தேசிக்காய் விடுவோம். அப்படியே குலுக்கி போட்டு தேசிக்காய் போட்டால் தரமாக இருக்கும். இதுக்கு தேசிக்காய் விட்டாச்சு. இதுக்கு உப்பு நான் போட்டா வைக்கல, அதால் கொஞ்சம் உப்பு ஒலிவெண்ணையும் சேர்க்க போகிறோம். இது கச்சோப்பி இல்லை, கிடந்த கச்சோப்பி அண்டு வேணுனது 20 கச்சோப்பி. இன்றைக்கு தான் கடாசி கிடந்ததை நான் இப்போ சாப்பிட்றதுக்கு வட்டி இருக்கிறேன். போனால் அப்படியே கணக்காக வேண்டுறதானே. அப்போ வேண்டி கொண்டு வந்தது ஒலிவெண்ணெய் விடுவோம். ஒலிவெண்ணெய் விடுவோம். இதுக்கு ஒலிவெண்ணெய் விட தேவையில்லை. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமிச்சானை விட்டால் நல்லா இருக்கும். இப்போ பொறுமிச்சானை எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுமிச்சானை மேலே போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது
வெப்பம். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம், கோப்பையில் போடுறோம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்கட சாப்பாடு எல்லாம் போட்டு கோப்பையில் ரெடி ஆகிட்டுருக்கு. இஞ்சால பேருங்கோ கோப்பையை எப்படி அழகாக போட்டிருக்கண்டு. இங்கே எல்லாம் மிச்சம் ரெடியாக எல்லாம் இருக்குது. சித்திரோலை வச்சுருக்கு, எல்லாம் பானெல்லாம் மட்டி ரெடியாக இருக்குது. இனி நாங்கள் மேசைக்கு போகணும். இப்படி நீங்களும் பிடிச்சா செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு தடவை செய்தீங்கன்னு சொன்னால் விட மாட்டீங்க, திரும்ப திரும்ப வேண்டவனு மாதிரி தான் இருக்கும். அப்படி வேண்டி சாப்பிடுங்கோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. இத்தோடு இந்த காணொலி செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியோட சந்திப்போம். பாய்.